ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணி வந்து சாமி கும்பிடுறாங்கங்க. ஆனால் அவங்க எதிர் வீட்டுக்கு வந்திருக்கிற அவங்க வீட்டுக்காரே வாடகைக்கு வந்திருக்கிறாருங்க. அன்பு என்ன பண்ணுறாருன்னா, கண்மணியை சாமி கும்பிட விடாமல் சத்தமாக பாட்டை போட்டுட்டு ஒரே குத்தாட்டம் தான். குத்தாட்டம் ஆடிக்கினே வீட்டை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே கண்மணிக்கு சாமி கும்பிடவே முடியல. வந்து நின்று முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ அவங்க அம்மா ஒரு நெய் தோசை சுட்டு கொடுக்குறாங்கங்க கண்மணிக்கு சாப்பிட்றதுக்கு. இவருக்கா வாசனை தாங்கலை. இவரை வெறுப்பேற்றுற மாதிரி கண்மணி எதிர்க்கவே வச்சுக்கிட்டு அந்த நெய் தோசையை சாப்பிட்றாங்க. அன்பு வனாடா, வீக்னஸை விட்டுறாதடான்னு அவர் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறங்க அவங்க வாடகை இருக்கிறாங்கல்ல, ஜீவா ஹோட்டல் ஓனரோடைய ஜீவா தான் அவர் தான் அங்கே குடி வச்சிருக்கிறாரு. அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க கிட்ட தான் பால் பேப்பர்லாம் வாங்கணும். கண்மணி வீட்டுக்கு ஒரு பால் பாக்கெட்டும் ஒரு பேப்பரும் போட வராரு அந்த அசோசியேஷனில் இருக்கிற அண்ணன். அப்போ வந்து கண்மணி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் இங்கே குடியிருக்கிறீங்கன்னா இந்த அசோசியேஷன் ரூல்ஸ் இது தான், நீங்கள் கண்டிப்பாக இந்த பால் பாக்கெட்டையும் பேப்பரையும் நீங்கள் வாங்கியே ஆகணுன்றாரு. சரி, நான் இதை வாங்குகிறேன், இதுக்கு யார் காசு கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க கண்மணி. அது மாதமாகனா உங்கள் ஃபோனுக்கு பில்லு வந்துடும், நீங்கள் கட்டணும் அப்படின்றாரு. ஏய்யா, எனக்கு இது தேவையில்லை, நான் வாங்கினா தானே எனக்கு பில்லு வரும், எனக்கு வேண்டாம் போன்னு திருப்பி அனுப்புகிறாங்க கம்பெனி. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்மணியோடைய அம்மா வந்து கண்மணி வாங்கிக்கலாண்டி, இது வந்து ஜீவா தம்பியோட ரூல்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் எதனால் நினச்சிக்க போகிறாரு, வாங்கிக்கலாண்டின்றாங்க. உடனே சரி பால் பாக்கெட்டையும் பேப்பரையும் வாங்கிக்கிறாங்க கண்மணி. அப்புறமா அன்பு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அன்பு என்ன பண்ணுறாருன்னா, அன்புக்கும் இதே போல் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் தான் போடுவோம் டெய்லி, நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்றாங்க பால் பாக்கெட்டும் பேப்பரையும். அப்போ அன்பு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பேப்பர்லாம் தேவையில்லை, நான்லாம் ஃபோன்லேயே பார்த்துப்பேன் போங்கன்றாரு. அதுவும் இல்லாமல் இந்த பாலில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன்றாரு. ஆனால் அன்புவை அந்த அண்ணனால் கன்வர்ஸ் பண்ணவே முடியல. அன்பு எனக்கு பால் பாக்கெட்டும் பேப்பரும் வேண்டான்னு சொல்லிட்டு முறைக்க திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. திருப்பி அனுப்பிச்சிட்ட பிறகு அப்புறம் அந்த அசோசியேஷன் தலைவர்கிட்ட வந்து இந்த அண்ணன் சொல்கிறாரு, இது மாதிரி அதான் அந்த வம்பு இருக்கான வம்பு அப்படின்றாரு. என்னது வம்பா, என்னடானா அதானே அந்த கண்மணி வீட்டு எதிர்க்க குடியிருக்கிறானே அன்பு, அவனை நான் வம்புன்னு தான் சொல்லுவேன். இனிமேல் அவன் வந்து இந்த பால் பாக்கெட்டையும் பேப்பரையும் வாங்கிக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்கிறாரு அந்த அண்ணன். அப்போது உடனே அந்த அசோசியேஷன் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவனை எந்த வழியில் நான் பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுங்க. பாவங்க அன்பு குளிக்கும் போது வந்து அந்த தண்ணியை கட் பண்ணிடுறாருங்க. தண்ணியை கட் பண்ணதும் அன்பு குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாதியிலேயே தண்ணி நின்று போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்து எல்லாரையும் கேட்குறாரு, உங்கள் வீட்டிலலாம் தண்ணி வருதான்னிட்டு. எல்லாருமே தண்ணி வருதுப்பான்றாங்க. வேறு வேறு கனெக்ஷன் ஆக்கா இது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, எல்லாருக்கும் ஒரே கனெக்ஷன் தான், எங்கள் வீட்டிலலாம் தண்ணி வருதே அப்படின்றாங்க. ஆனால் அன்பு வீட்டில் மட்டும் போகிற கனெக்ஷனை அந்த அசோசியேஷன் தலைவரும் கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதும் என்ன இது நம்ம வீட்டுக்கு மட்டும் வரலையேன்ட்டு பாவங்க கோடீஸ்வரன் வீட்டு பையன் அன்பு, அவர் வந்து கண்மணிக்காக தெருக்குழாயில் தண்ணி பிடிக்க வராருங்க. தண்ணி பிடிக்க வந்ததும் நான் வந்து ஆஃபீஸ் போகணும், எனக்கு ஒரு குடம் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முன்னாடி இருக்கவங்களாம் விட மாட்டேன்றாங்க. அப்புறம் கெஞ்சி கேட்குறாரு. பாவமாக தான் இருக்குது, இவனை பார்த்தா ஆஃபீஸ் போகணுன்றான், ஆனால் விடலாம், ஆனால் பொய் சொல்லிட்டு பிடிச்சின்னு போனால் என்ன பண்ணுறது, லைனில் நிற்கிறதுக்காக. அதனால் நீ தூரம் போப்பா, ஓரமாக போ, பின்னாடி போன்னிடுறாங்க. பின்னாடி போய் லைனில் நிற்கிறாருங்க அன்பு தண்ணிக்காக. அப்போது கண்மணியோட சொந்தக்காரர் சொல்கிறாரு ஒருத்தர், ஏன்பா நான் ஒன்றா எனக்கு பதில் ஒன்றா நீ பிடிச்சிக்கோவா, இந்த இடத்துல நின்றுக்கோ, ஆஃபீஸ் போகணுன்றியேன்றாரு. அதெல்லாம் ஒன்றா வேண்டாங்க, நான் பொறுமையாகவே பிடிச்சிக்கிறேன்றாரு அன்பு. அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டுறாரு, ஏன் கடவுளே இது மாதிரி கண்மணியும் மாப்பிள்ளையும் பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குற, எவ்வளோ கோடீஸ்வரன் வீட்டு பையன் அவர் வந்து தெருக்குழால கார்ப்பரேஷன் குழால நிற்கிறாரு லைனில் அப்படின்னு நினைக்கிறாரு. இவரும் தண்ணி பிடிக்க நின்றுட்டுருக்கிறாருங்க. நாளைக்கு இவருக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அந்த அசோசியேஷன் தலைவர்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படின்ட்டு நாளைக்கு கண்டு கழிப்போம். நன்றி, பாய்.